சிறந்த விவசாயிக்கான விருதை பெறுவதற்கு முன்பாக ஆறுமுகம் தன் அனுபவங்களை நம் விவசாயிகளுடன் பகிரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஆறுமுகம். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் சிறந்த விவசாயிக்கான விருதை எப்படியாவது நான் வாங்கணும் தான் சின்ன வயசுலேருந்து நான் கடுமையாக உழைச்சிருக்கேன். ஆனால் இந்த விருதும் அங்கீகாரமும் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ஏன்னா நான் விவசாயம் பண்ண பொருளை என்னால் அதிக விலைக்கு சந்தைப்படுத்த முடியல. ஒவ்வொரு வருஷமும் நான் போட்ட முதலீடு மட்டும்தான் எனக்கு திரும்ப கிடைக்கும். லாபமாக பெருசாக இது வரைக்கும் எதுவும் கிடைச்சதே இல்லை. ஆனாலும் இந்த விவசாயத்தை விட்டுறவே கூடாதுங்கிற தீர்க்கமான முடிவோட தீர்க்கமான மனசோட இந்த நாள் வரைக்கும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் நான் இந்த விவசாயத்தில் எனக்கு பெரிய நஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படி மட்டும் நான் நஷ்டப்பட்டிருந்தா இந்த விவசாயத்தையே கைவிட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் அந்த நிலைமையை என் மனைவி பைரவி தான் மாற்றினாங்க. நான் யாரை நம்பி விவசாயம் பண்ணணும்? அவர் கடைசி நேரத்தில் என்னை கைவிட்டுட்டார். மற்ற வியாபாரிகளும் என் வாழைத்தாரெல்லாம் பெரிய விலைக்கு கேட்டு முன் வரல. கடைசியாக நஷ்டமே ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேன். அந்த நேரத்தில் என் மனைவி பைரவி வெளியூர் வியாபாரிகிட்ட பேசி என் வாழைத்தார் எல்லாத்தையும் அதிக விலைக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அதில் பெரிய லாபம் கிடச்சிது. அதனால் என் கூட வேலை செஞ்ச எல்லா விவசாயிகளுக்கும் பேசின சம்பளத்தை விட மேற்படி போனஸ்ன்னு அதிகமாக கொடுக்க முடிஞ்சது. உழைச்ச கூலி மட்டுமே கிடச்சிட்டு இருந்த விவசாயிகளுக்கு முதல் முறையாக லாபத்துலேயும் என்னால் பங்கு கொடுக்க முடிஞ்சது. அதனால் அவங்க எல்லார் குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் மனைவி பைரவி செஞ்ச உதவியால் தான் என் குடும்பத்தை மட்டும் இல்லை, என்னை நம்பி இருக்கிற 1000 விவசாயிகள் குடும்பத்தையும் என்னால் காப்பாற்ற முடியும். ஒருவேளை என் மனைவி இந்த உதவியை பண்ணலைன்னா நிச்சயமாக நான் இந்த வருஷத்தோட இந்த விவசாயத்தை கைவிட்டுருந்துருப்பேன். அதே நேரத்தில் என்னை நம்பியிருந்த 1000 விவசாய குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன். என் மனைவி பைரவிக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாதுன்னு குறவாயிட போட்டேன். ஆனால் விவசாயம் மட்டுமே தெரிஞ்ச என்னால் என் பொருளை நல்ல விலைக்கு விற்க முடியல. ஆனால் அவள் என் பொருளோட தரத்தை பற்றி வெளியூர் வியாபாரிகளுக்கு தெரியப்படுத்தி அவங்கள இங்கே வர வச்சு விற்காமல் இருந்த பொருள் எல்லாத்தையும் நல்ல லாபத்துக்கு விற்று கொடுத்துருக்காங்க. என்னோட இந்த வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி இருக்காங்கன்றத நான் இந்த மேடையில் பெருமையோடு சொல்லிக்க ஆசைப்படுறேன்.